பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்க, கண்டிப்பா நான் மாட்டிக்க மாட்டேன். அனாமிகாவ அந்த இடத்துல கோத்து விட்டுருவேன். அதுவும் இல்லாம இந்த ஐஸ்வர்யாவும் மகாவும் என்ன என்ன பாடுபடுத்தினாங்க, அதுக்கெல்லாம் அவங்க கதறி அழணும். அதை என் கண்ணால நான் பார்க்கணும். கண்டிப்பா இந்த கல்யாணம் நிக்கத்தான் போகுது. மகாக்கு பிரபா கல்யாணங்கிறது பெரிய போராட்டமாவே இருக்கு. ஆனா அந்த கஷ்டத்தை நமக்கு காட்டாமலே மகா எப்படியாவது போராடி நடத்திடலான்னு பாக்குறா. என்னங்க நீங்க, ஐஸ்வர்யா மட்டும் சளைச்சவளா என்ன? அவளும் பாருங்க, வயித்துல குழந்தைய வச்சுக்கிட்டு மாடலிங் பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன்னு போராடி சம்பாதிச்சுக்கிட்டு தானே இருக்கா. நானும் கேட்டேன் மாமா. ஆனா மகாவுக்கு நம்ம கிட்ட பணம் வாங்கி கல்யாணம் பண்ண அவ சுய கௌரவம் தடுக்குது. அதனால பணம் வேண்டான்னு சொல்லிட்டா. அதுக்காக நாமளும் அப்படியே விட்டுட முடியுமா? நம்மளால பிரபா கல்யாணத்துக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செஞ்சிருவோம். சரிங்க மாமா. பார்த்தல்ல, உனக்கு சொல்ல வேண்டியது என்னோட கடமை. ஆனா நான் பேசினாலே உனக்கு அது தப்பாதான் தெரியுது. நல்லது சொன்னாலும் கோவப்படுறேன். ஆனா எனக்கு அதை பத்தி எல்லாம் உனக்கு கவலை இல்ல. இத பாரு, இந்த வீட்டுக்குள்ள நம்ம விஜய பத்தி கவலைப்பட ஒரு ஆள் கிடையாது. ஆனா மகாவோட குடும்பத்துக்கு ஒரு சின்ன விஷயம்னா கூட எப்படி எப்படி துடிக்கிறாங்கன்னு பாரு. இதுதான் இந்த வீட்டுல நம்ம 2 பேரோட நிலைமை. நம்ம கஷ்டத்தை கூட இப்படி புலம்பிதான் தீர்த்துக்க வேண்டியதா இருக்கு. நாம வாங்கிட்டு வந்த வரம் அப்படி. விடு சித்ரா, நான் ஏற்கனவே நொந்து போயிருக்கேன். நீ ஒன்னும் நொந்து போக வேண்டாம். உனக்காக ஒரு சூப்பர் விஷயத்தை நான் பண்ணி வச்சிருக்கேன். அது மட்டும் நடக்கட்டும், அப்புறம் மொத்தமா நீ நொந்து போகத்தான் போற. என்ன எல்லாரும் ரொம்ப குதூகலத்தோட டிஸ்கஸ் பண்றீங்களா? இதை எப்படி கெடுக்கிறேன்னு மட்டும் பாருங்க.